குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடவாணி ஈஸ்வரிராஜ். அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவையை நடத்தும் சிறப்பு பட்டிமன்றம் 2025 புத்தாண்டு பலன்கள். அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவையின் தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கங்கள். நமது குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்கள். இந்த பட்டிமன்றத்தில் பேச இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில்தான் குரு பகவான் ஆட்சி மற்றும் மூல திரிகோண பலத்தை பெறுகிறார். இதில் கேது பகவானின் நட்சத்திரமான மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திராடம் 1ஆம் பாதமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாகவும், தர்ம சிந்தனை உடையவர்களாகவும், அனைவரையும் சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது என்பதை பார்க்கலாம். வருடக்கோள்கள் சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது பகவான்கள் இந்த வருடம் பயிற்சியாக உள்ளார்கள். இந்த தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3 கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்கும், 4ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கும், 10ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் 9ஆம் இடத்திற்கும், 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கும் பயிற்சியாக உள்ளார்கள். சனி பகவான் எப்போதுமே தான் பார்க்கும் இடத்தை விட இருக்கும் இடத்தை பலப்படுத்துவார். அப்போ இந்த சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3 குடைவராகி 4ஆம் இடத்தில் அமரும் போது அவருடைய காரகத்துவமான பழைய வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே உங்களுக்கு வாங்கும் யோகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பகவான் தொழிலுக்கும் ஜீவனத்துக்கும் காரக கிரகம். அப்படிங்கிறப்ப இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்க்க உள்ளார். அப்போ புதிதாக வேலை தேடுபவர்கள் அல்லது வேலையில் உயர் பதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க உள்ளார். புதிதாக தொழில் தொடங்குபவர்களும் இந்த வருடம் கட்டாயம் தொழில் தொடங்குவீங்க. அடுத்து உங்கள் ராசியை அவர் 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக பார்க்க உள்ளார். அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்க உள்ளார். அப்போ வெளிநாடு செல்வதற்கு, வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாம் செல்வதற்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கட்டாயம் அந்த வேலை வாய்ப்பு, தொழில் இதெல்லாமே சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்க உள்ளார். அப்போ தொழில்னால் லாபத்தை தரக்கூடியவர். உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக பார்க்க உள்ளார். திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த வருடம் கட்டாயம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்க உள்ளார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களுடைய இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் பக்க பலமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பெரும் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தைரிய, வீரிய, வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடம், உபய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்கிறார். அப்போ உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து இந்த கேதுவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்தில் அமரும் போது ஆன்மீக பயணம், புனித யாத்திரை, பழைய கோவில் யாத்திரைகள் இதெல்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. இப்போ 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் போது அர்த்தாஷ்டம சனி பகவானாக தான் இருப்பார். அப்படிங்கிறப்போ தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை உங்களுக்கு தேவை. அதே போல் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அமரும் போது நீங்கள் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கும்போது ஒன்றும் சுகஸ்தானம் பெருசாக பாதிக்கப்படாது. அதே போல் உங்களுக்கு பரிகாரம் சொன்னால் 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது அர்த்தாஷ்டம சனி பகவானை இருக்கிறப்ப தாயார் அல்லது அம்மா வயதில் உள்ளவர்களுக்கு, தாய்மார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளோ அவர்களோட ஆசீர்வாதம் வாங்குறப்ப உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் பாத யாத்திரைகள் நடப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த நீர் தானம், உணவு தானம் செய்து வர சனி பகவானால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது.
அதே போல் இடம் மாற்றம், தொழில் இடமாற்றம் அல்லது வேலையில் இடமாற்றம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதே போல் அவரோட காரகமான பழைய வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நீங்கள் வாங்குறப்போ சனி பகவானில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது. மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனாகவே கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து சமசப்தமாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு குரு பலன் கண்டிப்பாக நல்ல பலனாகவே அமையும். வேலை வாய்ப்பு மற்றும் திருமணத்துக்கு மற்றும் தொழிலுக்கு இதெல்லாமே ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த வருடம் கட்டாயம் இதெல்லாமே நிறைவேறும் காலமாகவே அமையும். குரு பகவானுக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.